18ஆம் நூற்றாண்டு வரை நியூ ஹெப்ரடிஸ் தீவு மக்கள் நரமாமிச பச்சினிகளாகவும் சமுதாயத்தில் பின்தங்கியும் வாழ்ந்து வந்தனர். ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த ஜான் பேட்டன் இங்கு வந்து ஊழியம் செய்தார். ஒருமுறை அனிவா என்ற தீவிற்கு வந்த ஜான் பேட்டன் இங்குள்ள மக்களுக்கு ஆடை அணிய சொல்லிக் கொடுத்தார். அனிவா தீவில் குடி தண்ணீர் இல்லாததை அறிந்த பேட்டன் கிணறு வெட்டினார். பூமியின் கீழிருந்து தண்ணீர் வருவதை ஆச்சரியத்துடன் பார்த்த மக்கள் மழை பெய்கிறது என்றனர். ஜான் பேட்டனின் செயலால் அதிகம் கவரப்பட்ட தீவின் தலைவன் ஆண்டவரை தான் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன் மக்களும் எல்லா விக்கிரகத்தையும் எரிக்கவும் கிறிஸ்துவை பின்பற்றவும் கட்டளையிட்டார். 1899ஆம் ஆண்டு ஜான் பேட்டன் அனிவா மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். பல ஆலயங்கள், பள்ளிகள், அனாதை விடுதிகளை கட்டினார். அனிவா திருச்சபை வளர்ந்து பெருகியது. தனது 73ஆம் வயதிலும் தினமும் 3 ஆராதனைகளில் கலந்து கொண்டு பேட்டன் செய்தி அளித்தார். முழு அனிவா தீவும் கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிற்று. தனி மனிதனின் அர்ப்பணத்தின் விளைவுகள் இவை.